Hi everyone, welcome to Netting Lit. UGTRB exam seriesல டுடே பெர்சி பைஷி ஷெல்லியோட போயம் ஓசிமண்டையஸ் தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஷெல்லியோட ஒரு குயிக்கான இன்ட்ரொடக்ஷன் வந்து பார்ப்போம். பெர்சி பைஷி ஷெல்லி வாஸ் பார்ன் இன் their 1792 அண்ட் he died in their 1822. இங்கிலாண்டோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரொமான்டிக் போயட்ஸில் நம்ம ஷெல்லியும் வந்து ஒருத்தவங்க. ஆனால் அவங்களோட லைஃப் டைமில் அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஃபேம் அண்ட் அச்சீவ்மெண்ட் வந்து கிடைக்கல. 20th சென்ச்சுரியில் தான் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ரெப்யூட்டேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்குது. அப்போவுமே கூட இது வந்து ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டு தான் இருக்குது, ரைஸ் ஆகுது, ஃபால் ஆகுது. ஸோ அவர் வாழ்ந்த டைமில் அவருக்கு பெரிய ஒரு ரெப்யூட்டேஷன் வந்து கிடைக்கல. ஷெல்லியோட ஃபேமஸான ஒர்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓசிமண்டையஸ், ஓ டு த வெஸ்ட் விண்ட், டு எ ஸ்கைலாக், அடோனைஸ் அண்ட் ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட், இதெல்லாம் ஷெல்லியோட ஃபேமஸான ஒர்க்ஸாக வந்து இருக்குது. ஷெல்லியோட லைஃபே கொஞ்சம் ட்ராஜிக்காக தான் இருக்குது. ரொம்ப ஃபேமிலி க்ரைசிஸ் இருந்திருக்கு, அவருக்கு இல் ஹெல்த்னால சஃபர் ஆகியிருக்காங்க. அண்ட் ஷெல்லி வந்து ஒரு ஏத்திஸ்டாக வந்து இருக்காங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு பர்சனாக இருக்காங்க. அதனாலேயும் கூட அந்த சொசைட்டி கிட்ட நிறைய ஒரு பேக்லாஷ் வந்து இவங்க வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்களாம். ஷெல்லியோட செகண்ட் ஒய்ஃப் தான் மேரி ஷெல்லி. நம்ம வந்து பார்த்துருக்கோம்ல, ஃப்ராங்கன்ஸ்டைன் ஒரு ஒர்க் வந்து நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த ஒர்க்கோட ஆத்தர் மேரி ஷெல்லி இருக்காங்களா, அவங்க தான் இந்த பிபி ஷெல்லியோட செகண்ட் ஒய்ஃபாக வந்து இருக்காங்க. ஷெல்லி வந்து 29 அந்த ஏஜ்லேயே வந்து இறந்து போயிட்டாங்களாம். ஒரு போட்டிங் ஆக்சிடெண்ட்டில் பிபி ஷெல்லி வந்து இறந்து போயிருக்காங்க. தென் நம்ம ஒர்க்குக்கு வந்து போவோம். ஓசிமண்டையஸ் அந்த போயம் லைன்ஸ்க்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி ஓசிமண்டையஸோட ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து பார்ப்போம். ஓசிமண்டையஸ் வந்து ஒரு சானட் அப்படின்னா 14 லைன்ஸில் எழுதக்கூடிய ஒரு சின்ன ஒரு போயம் தான். அண்ட் இதை வந்து லூஸான இயாம்பிக் பென்டாமீட்டரில் ஷெல்லி வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பப்ளிகேஷன் எல்லாமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது வந்து பப்ளிஷ் ஆனது வந்து பிரிட்டிஷ் வீக்லி பேப்பரில் தான் பப்ளிஷ் ஆகியிருக்கு. வீக்லி வந்து பேப்பர்ஸ் வந்து வரோம்ல, அந்த பேப்பரோட நேம் வந்து த எக்ஸாமினர். அதில் தான் 11th January 1818 டைம் வந்து பப்ளிஷ் வந்து ஆகுது. அந்த போயம்லேயே இவங்க வந்து ஒரு பென் நேமில் தான் எழுதியிருக்காங்க. அந்த பென் நேம் வந்து கிளிராஸ்டஸ் அப்படிங்கிற ஒரு பென் நேமில் தான் ஷெல்லி அந்த போயம் வந்து எழுதியிருக்காங்களாம். அதோட கிளிராஸ்டஸ்னால் மீனிங் என்ன அப்படின்னா லவ்வர் ஆஃப் டார்மிஸ். இது வந்து மேரி ஷெல்லி இருக்காங்கல்ல, அவங்க ஒய்ஃப், அவங்க வந்து ஷெல்லியை வந்து ஒரு பெட் நேமில் கூப்பிடுவாங்களாம், கிளிராஸ்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா லவர் ஆஃப் டார்மிஸ் அப்படின்னா ஒரு மவுஸ், ஒரு சின்ன ஒரு மவுஸ் மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஒரு பெட் நேம் வச்சு கூப்பிடுறாங்க. ஸோ அதனால் ஷெல்லி வந்து இந்த பர்டிகுலர் போயமை கிளிராஸ்டஸ் அப்படிங்கிற ஒரு பென் நேமில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எதில் அப்படின்னா ஒரு பிரிட்டிஷ் வீக்லி நியூஸ் பேப்பர் த எக்ஸாமினரில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த போயம் வந்து எதோட ரிசல்ட் அப்படின்னா ஷெல்லிக்கும் அவங்களோட ஒரு ஃபெல்லோ போயிட்டுருக்காங்க, ஹொரேஸ் ஸ்மித் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு காம்படிஷன், ரெண்டு பேரும் ஒரே காமன் சப்ஜெக்ட் வச்சு நம்ம ரெண்டு பேரும் வந்து போயம் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன காம்படிஷனாக தான் இந்த ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த டைமில் ஒரு ஈஜிப்சியன் ஃபேரோவோட ஒரு ஸ்டாச்சுவை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஈஜிப்சியன் ஃபேரோவோட நேம் என்ன அப்படின்னா ராமசிஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன். ராமசிஸ் த செகண்ட், ஃபேரோ அப்படின்னா கிங். அவங்களோட ரிமைன்ஸ் ஈஜிப்டில் பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய ஸ்டாச்சுலாம் வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அப்படி ஒரு ஸ்டாச்சுவை வந்து ஆர்கியாலஜிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை தீமாக வச்சு நம்ம ரெண்டு பேரும் ஒரு போயம் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் உருவாகினது தான் இந்த போயம் ஓசிமண்டையஸாக வந்து இருக்குது. இந்த ஸ்டாச்சுவை ஒரு இட்டாலியன் ஆர்கியாலஜிஸ்ட் அண்ட் எக்ஸ்ப்ளோரர் இருக்காங்க, ஜியோவனி பேட்டிஸ்டா பெல்சோனின்னு சொல்லிட்டு. அவங்க தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம். ஜியோவனி பேட்டிஸ்டா பெல்சோனி அந்த பர்சன் தான் அந்த ஸ்டாச்சுவோட ரிமைன்ஸை வந்து ஈஜிப்டில் வந்து போயிட்டு அவங்களும் அந்த ஒரு டீம் இருப்பாங்களே, அந்த டீமில் அவங்களும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெம்பராக இருக்காங்க. அந்த பெரிய ஸ்டாச்சுவோட ஃப்ராக்மெண்ட் தான் இவங்களுக்கு வந்து கிடச்சிருக்குது. அந்த ஃபேரோ ரமேசிஸ் த செகண்ட் அவங்களோட அந்த ரிமைன்ஸ் வந்து ஈஜிப்டில் இருக்க மார்ச்சுவரி டெம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்கு, தீப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே தான் கிடச்சிருக்கு. ஹெட் அண்ட் டார்சோ, ஹெட் அண்ட் ஹாஃப் ஆஃப் த பாடி, அந்த பார்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இட்டாலியன் எக்ஸ்ப்ளோரர் இருக்கார்ல ஜியோவனி பேட்டிஸ்டா பெல்சோனி, இவர் ஆர்கனைஸ் பண்ணி அந்த ஹாஃப் ஆஃப் த ஸ்டாச்சுவை அப்படியே டிரான்ஸ்போர்ட் பண்ணி பிரிட்டனுக்கு வந்து கொண்டு வராரு 1816. இப்போவும் கூட அந்த ஸ்டாச்சு வந்து பிரிட்டிஷ் மியூசியமில் வந்து வச்சுருக்காங்க. அந்த ஹெட் அண்ட் டார்சோ மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஹாஃப் ஆன ஸ்டாச்சு வந்து பிரிட்டிஷ் மியூசியமில் வந்து வச்சுருக்காங்க. இந்த இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி தான் ஷெல்லி வந்து இந்த போயம் வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. இந்த இயர் 1817 அந்த காம்படிஷனில் வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. இந்த போயமோட நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓசிமண்டையஸ்ன்னு சொல்லி இருக்குது. பட் அந்த ஃபேரோவோட நேம் வந்து ரமேசிஸ் த செகண்ட் அப்படி சொல்லி இருக்கு.
அதுலேயும் ஒரு கனெக்ஷன் வந்து இருக்குது. இந்த பர்சன் இருக்காங்கல்ல, இந்த ஃபேரோ ரமீசிஸ் த செகண்டோட க்ரீக் நேம் தான் என்ன அப்படின்னா ஓசிமண்டையஸாக வந்து இருக்குது. ஸோ அந்த க்ரீக் நேமை வச்சு தான் நம்ம ஷெல்லி வந்து இந்த போயம் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அந்த இயர்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அந்த பிரிட்டிஷ் பீப்புளுக்கு அந்த ஸ்டாச்சுவை கொண்டு வந்த இயர் வந்து 1816. ஷெல்லி அதுக்கு அடுத்த வருஷம் 1817 இந்த போயம் வந்து எழுதிட்டாங்க. தென் அதுக்கு அடுத்த வருஷம் 1818 தான் இது வந்து அந்த நியூஸ் பேப்பரில் வந்து பப்ளிஷ் ஆகுது. தென் அதுக்கு அடுத்த வருஷம் 1819 இந்த போயமை ஷெல்லியோட பொயட்ரி கலெக்ஷனில் சேர்த்து அவர் வந்து புக்காக வந்து வெளியிடுறாரு. அந்த புக்கோட நேம் என்ன அப்படின்னா ரோசாலிண்ட் அண்ட் ஹெலன் எ மாடர்ன் எக்லாக் வித் அதர் போயம்ஸ் அப்படி சொல்லி 1819 அவரோட பொயட்ரி கலெக்ஷனுக்குள்ள தான் இந்த போயம் இருக்கு, ஓசிமண்டையஸ். அண்ட் தென் இவர் இறந்ததுக்கு அப்புறம் 1826 போஸ்துமஸா இவரோட போயம் எல்லாம் கலெக்ஷன் பண்ணி வந்து வெளியிடுறாங்க. அதுலேயும் கூட இந்த ஓசிமண்டையஸ் போயம் வந்து இருக்குதாம். அண்ட் தென் இப்போ அந்த போயமோட டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்து நம்ம வந்து போவோம். இந்த போயமோட ஃபர்ஸ்ட் லைன் என்ன அப்படின்னா ஐ மெட் அ ட்ராவலர் ஃப்ரம் அன் ஆன்டிக் லேண்ட். இந்த லைனை எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ட்ராவலர் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து நம்ம ரியலாகவே நம்புவோம்ல. ஸோ அந்த ரியாலிட்டியை கொண்டு வரதுக்காக இந்த லைனில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம். ஐ மெட் அ ட்ராவலர் ஃப்ரம் அன் ஆன்டிக் லேண்ட். நான் வந்து ஒரு ஏன்ஷியன்டான லேண்ட்லேருந்து வந்தக்கூடிய ஒரு ட்ராவலர் வந்து நான் வந்து பார்த்தேன். பார்க்கும்போது அவர் எனக்கு வந்து ஒன்று சொன்னார். ஸோ அதை தான் இந்த போயமாக வந்து கம்போஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து எழுதியிருக்காங்க. அந்த ஆன்டிக் லேண்ட் வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா அந்த ஈஜிப்ட் இருக்குல்ல அதை தான் மென்ஷன் பண்ணுது. அந்த ஆன்டிக் லேண்டில் 2 vast and trunkless legs of stone stand in the desert அப்படி சொல்கிறாங்க. அப்படின்னா 2 பெரிய வாஸ்ட் அப்படின்னா ரொம்ப பிக்கான ட்ரங்க்லெஸ் லெக்ஸ். ட்ரங்க்லெஸ் அப்படின்னா அந்த அப்பர் பாடி பார்ட் தான் ட்ரங்க்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரங்க் வந்து கிடையாது, லெக்ஸ் மட்டும்தான் இருக்குது. லெக்ஸே பார்க்குறதுக்கு அவ்வளோ வாஸ்ட்டாக இருக்குது. இதை வந்து நல்லா ஸ்டோனில் செஞ்சக்கூடிய ஒரு பெரிய ஒரு கல்ச்சராக வந்து இது வந்து இருக்குது. அந்த டெசர்ட்டில் தனியாக வந்து இந்த லெக்ஸ் வந்து நின்றுட்டுருக்கு. அந்த லெக்ஸுக்கு அப்படியே பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். Near them on the sand, half sunk, a shattered visage lies. And அந்த கால் வந்து இருக்குல்ல அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாதி முங்குன மாதிரி, அந்த டெசர்ட்டில் சாண்ட் இருக்கும்ல அதில் பாதி வந்து மறைஞ்ச மாதிரி ஒரு ஷேட்டர்டான விசேஜ் வந்து இருக்குது. விசேஜ் அப்படின்னா ஃபேஸ், ஓகேயா? ஒரு விசேஜ் வந்து அந்த காலில் இருந்து கொஞ்சம் தள்ளி வந்து அங்கே தனியாக வந்து கிடக்குது. தென் அந்த ஃபேஸோட எக்ஸ்பிரஷன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. whose frown and wrinkled lip and sneer of cold command. அந்த ஃபேஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஃப்ரவுன் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குதான். ஃப்ரவுன் அப்படின்னா கொஞ்சம் அப்படி கோவத்தில் ஒரு அரகண்ட்டை ஷோகேஸ் பண்ணுற மாதிரி அந்த ஃபேஸ் வந்து இருக்குது. அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து ரொம்ப கமாண்டிங்காக இருக்குதான். அவங்க வந்து ஒரு கிரேட்டான ஃபேரோ அப்படி தானே. ஸோ அந்த எக்ஸ்ப்ரெஷனே எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு கமாண்ட் பண்ணக்கூடிய ஒரு கிங் மாதிரியான எக்ஸ்ப்ரெஷன் வந்து இருக்குது. அந்த லிப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரிங்கிள்டு லிப்ஸ், கொஞ்சம் சுருக்கமான லிப்ஸ் மாதிரி இருக்குதான். ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஸ்டாச்சுவோட டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 2 வாஸ்டான ட்ரங்க்லெஸ்ஸான லெக்ஸ் வந்து அந்த டெசர்ட்டில் தனியாக வந்து இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபேஸ், அந்த விசேஜ் வந்து ஷேட்டர் ஆகி தனியாக கிடக்குது. தென் அந்த விசேஜ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த விசேஜ் வந்து ரொம்ப ஃப்ரௌனிங்காக இருக்க மாதிரி இருக்குது. லிப்ஸ் வந்து ரிங்கிள்டாக இருக்குது. அண்ட் அதோட ஃபேஸோட எக்ஸ்ப்ரெஷனே ஒரு கமாண்டிங்கான ஃபேஸாக வந்து இருக்குதா. இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் லைன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. Tell that its sculptor will those passions read which yet survive stamped on these lifeless things ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த ஸ்கல்ப்டர் இருக்காருல்ல, அந்த சிலையை வந்து செஞ்சவர், அவர் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக அந்த ரூலரோட இமோஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த ஸ்டோன் ஒர்க்கில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரூலர் வந்து ரொம்ப ஒரு ப்ரைடான ரூலர். அந்த இமோஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த ஸ்டோனில் வந்து அந்த ஸ்கல்ப்சர் வந்து அழகாக வந்து செதுக்கியிருக்காங்களாம். இப்போவும் பார்த்தோம் அப்படின்னா அந்த கிங் வந்து இல்லை அப்படி தானே. ஆனால் இவரோட அந்த திங்ஸ் வந்து இப்போவும் கூட சர்வைவ் ஆகுது. விச் எட் சர்வைவ்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா அந்த கிங் கூட இப்போ உயிரோட வந்து இல்லை. ஆனால் இவரோட அந்த திங்ஸ், லைஃப்லெஸ் திங்ஸ், அது வந்து அந்த கிங்கோட எக்ஸ்ப்ரெஷன்லாம் என்ன அப்படிங்கிறத அழகாக ஸ்டாம்ப் பண்ணி நமக்கு வந்து காட்டுது. இது அந்த லைன்ஸில் கொடுத்துருக்காங்க. Tell that its sculptor will those passions read which yet survive stamped on these lifeless things. அந்த ஸ்கல்ப்டர் வந்து ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக அவரோட இமோஷன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. அந்த கிங் வந்து இப்போ சர்வைவ் ஆகலை, ஆனால் இவரோட அந்த ஸ்டாச்சு வந்து சர்வைவ் வந்து ஆகியிருக்கு. அந்த லைஃப்லெஸ்ஸான திங்கில் வந்து அந்த கிங்கோட எக்ஸ்ப்ரெஷன் எல்லாத்தையும் அழகாக வந்து இவர் வந்து ஸ்டாம்ப் பண்ணியிருக்காராம். நெக்ஸ்ட் லைன் பாருங்க. The hand that mocked them and the heart
that fedன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் மாக்ட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இமிட்டேட் பண்ணுறது. இப்போ மாக் இன்டர்வியூ அப்படின்லாம் இருக்குல்ல, ஒரு இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இமிட்டேஷன் இன்டர்வியூ மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ இதில் அந்த மீனிங் தான். மாக் பண்ணுற அந்த கிண்டல் பண்ணுற மீனிங் கிடையாது. அந்த ஹேண்ட் வந்து அந்த ஸ்டாச்சுவை வந்து அழகாக மாக் பண்ணி அழகாக இமிட்டேட் பண்ணி அழகாக அவர் வந்து செஞ்சுருக்காரு. அண்ட் த ஹார்ட் தட் ஃபெட். ஹார்ட் அப்படிங்கிறது யாரோட ஹார்ட் அப்படின்னா அந்த ரூலரோட ஹார்ட்டை வந்து குறிக்குது. அந்த ரூலர் தானே இவருக்கு வந்து செய்கிறதுக்கான கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காரு. அந்த ரூலர் வந்து ரொம்ப டைரனிக்கலான ரூலர் அப்படிங்கிறத இவரோட அந்த ஒர்க் வந்து இன்னுமே ஆர்டிஸ்டிக்கலாக வந்து சொல்லுது. த ஹேண்ட் தட் மாக்ட் தெம் அண்ட் த ஹார்ட் தட் ஃபெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் லைன் பார்த்தோம் அப்படின்னா அண்ட் ஆன் த பெடஸ்டல் தீஸ் வேர்ட்ஸ் அப்பியர். அந்த ஸ்டாச்சு இருக்குல்ல, ஸ்டாச்சுவோட பெடஸ்டல் அப்படின்னா அதோட ஸ்டார்டிங் பாயிண்டில் சம் வேர்ட்ஸை வந்து இன்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்களாம். மை நேம் இஸ் ஓசிமண்டயஸ், கிங் ஆஃப் கிங்ஸ், லுக் ஆன் மை ஒர்க்ஸ், இ மைட்டி அண்ட் டிஸ்பேர்னு சொல்லி ஒரு ரைட்டிங் வந்து இன்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் தான் சொல்கிறாங்க என்னோட நேம் வந்து ஓசிமண்டயஸ், ஐ எம் கிங் ஆஃப் கிங்ஸ். நான் எல்லா கிங்குக்குமே வந்து கிங் மாதிரி ஒரு கிரேட்டான ஒரு பர்சன். என்னோட எம்பையர் எல்லாத்தையும் வந்து பாருங்கள், நான் எவ்வளோ பெரிய ரூலர் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து அது வந்து காட்டும். அதை எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப டிஸ்பேராக ஃபீல் பண்ணுவீங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுவீங்க. நான் எவ்வளோ பெரிய கிங், என்னோட ரூலிங் எல்லாத்தையும் பாருங்கள், அதை பார்க்கும்போது நீங்களாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப போஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த இன்ஸ்கிரிப்ஷனில் அந்த கிங் வந்து எழுத சொல்லியிருக்காரு. அந்த லைன்ஸும் கூட கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் லைன் பார்ப்போம். நத்திங் பிசைட் ரிமைன்ஸ் ரவுண்ட் த டீகே ஆஃப் த கொலாசல் ரெக், பவுண்ட்லெஸ் அண்ட் பேர், த லோன் அண்ட் த லெவல் சாண்ட் ஸ்ட்ரெச் ஃபார் அவே. அவர் வந்து இவ்வளோ பயங்கரமாக போஸ்ட்ஃபுல்லாக எழுதியிருக்காரு. பட் பொயட் வந்து அடுத்த லைனே பாருங்கள், நத்திங் பிசைட் ரிமைன்ஸ், என்னோட எம்பையர் எல்லாம் பாருங்கன்னு சொல்லி அவர் எழுதியிருக்காருல்ல. ஆனால் இப்போ எதுவுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஃபுல்லாக ஒரு டீகே தான் இருக்குது. அந்த டீகேலையும் இந்த ஒர்க் அவரோட ஸ்டாச்சு கூட ஒரு கொலாசலான ஒரு ரெக், கொலாசல் அப்படின்னா நல்ல ஜைஜான்டிக்கான ஒரு ரெக் அப்படின்னா ஒரு உடஞ்சி போன பீஸ், கால் தனியாக தலை தனியாக ஒரு உடஞ்சி போன பீஸாக தான் அவரோட அந்த ஸ்டாச்சு கூட இருக்குது. அந்த சுற்றி எல்லாமே ஃபுல்லாக டெசர்ட்டாக இருக்குது, பேரான லேண்டாக தான் வந்து இருக்குது, ஃபுல்லாக சாண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எதுவுமே வந்து நிரந்தரம் வந்து கிடையாது. அந்த கிங் வந்து நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறத போர்ட்ரே பண்ணி ஒரு லைன்ஸ் எல்லாம் கூட இன்ஸ்கிரைப் பண்ணி எழுதியிருக்காங்க. பட் அவரே எதுவுமே இல்லைன்னு காட்டுறதுக்காக தான் இந்த ஸ்டாச்சு வந்து இப்படி உடஞ்சி அங்கங்கே அந்த வாஸ்டான டெசர்ட் ஃபுல்லாக கிடக்கு. சாண்ட் மட்டும்தான் இருக்குது, வேற எதுவுமே கிடையாது. ஹியூமன் ப்ரைடை விட நேச்சரோட ப்ரைடு தான் ரொம்ப பெருசு அப்படிங்கிறத இந்த ஒர்க்கில் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம பிபி ஷெல்லி. இந்த போயமோட குயிக் ரீகேப் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆன்டிக்கான லேண்ட்லேருந்து ஒரு ட்ராவலர் சொல்கிற மாதிரி தான் இந்த போயமோட கண்டென்ட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு டெசர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பெரிய வாஸ்டான பெரிய லெக்ஸ் வந்து ஒரு டெசர்ட்டில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த லெக்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா ட்ரங்க் ஆஃப் த பாடி வந்து எதுவுமே கிடையாது, தனியாக வந்து இருக்குது. அண்ட் கொஞ்சம் தள்ளி அந்த சாண்டில் அந்த பர்சனோட ஹெட் இருக்குல்ல, அது வந்து தனியாக வந்து ஷேட்டர் ஆகி கிடக்குது. அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ஃப்ரௌனிங்காக இருக்குது, ரிங்கிள்டு லிப்பாக இருக்குது. அண்ட் அவரோட கமாண்டிங் எக்ஸ்ப்ரெஷனை காட்டுற மாதிரி இருக்குது. அந்த ஸ்கல்ப்டர் வந்து ஸ்கில்ஃபுல்லாக அந்த பர்சன் அந்த கிங்கோட எக்ஸ்ப்ரெஷன் எல்லாத்தையுமே வந்து அழகாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இவரோட அந்த ஸ்கல்ப்சர் கூட இப்போ உயிரோடு இருக்குது. பட் அந்த கிங் வந்து இப்போ அவரோட அச்சீவ்மெண்ட் எதுவுமே வந்து கிடையாது. அந்த லைஃப்லெஸ்ஸான திங்கில் அந்த கிங்கோட எல்லா ஃபீச்சர்ஸையும் இவர் வந்து ஸ்டாம்ப் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. இவரோட கை வந்து அழகாக இமிட்டேட் பண்ணி அந்த கிங்கை வந்து வரைஞ்சிருக்குது. அந்த கிங்கோட ஹார்ட் வந்து இவருக்கு வந்து கண்டென்ட் வந்து வரைகிறதுக்கு வந்து கொடுத்துருக்கு. அந்த ஸ்டாச்சுவோட பெடஸ்டலில் சம் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது. மை நேம் இஸ் ஓசிமண்டயஸ், கிங் ஆஃப் கிங்ஸ், லுக் ஆன் மை ஒர்க்ஸ், இ மைட்டி அண்ட் டிஸ்பேர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவர் வந்து அவ்வளோ போஸ்ட்ஃபுல்லாக சொன்னாலும் கூட இப்போ அந்த பெரிய வாஸ்டான லேண்டில் எதுவுமே கிடையாது, ஃபுல்லாக டீகே தான் இருக்குது. அவரோட எம்பையரில் ஒரு சின்ன பார்ட் கூட கிடையாது. இவரோட அந்த கொலாசலான ஸ்டாச்சு கூட ஒரு ரெக்காக தான் இருக்குது. நேச்சர் வந்து ஹியூமன் ப்ரைடை அவுட்லாஸ் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த போயமில் வந்து கொடுத்துருக்காங்க பிபி ஷெல்லி. அண்ட் இந்த போயமில் இருந்து யூஜிடிஆர்பியில் வந்து லாஸ்ட் இயர் ஒரு கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். த ஹேண்ட் தட் மாக்ட் தெம் அண்ட் த ஹார்ட் தட் ஃபெட், ஹூஸ் ஹேண்ட் இஸ் ரெஃபர்ட் ஹியர்னு கேட்டிருக்காங்க. த ஆப்ஷன்ஸ் ஆர் ஓசிமண்டயஸ், த ஸ்கல்ப்டர், த poet, த ட்ராவலர். அண்ட் இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின். யாரோட ஹேண்ட் வந்து அதை மாக் பண்ணியிருக்கு அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் த ஸ்கல்ப்டர். அண்ட் that's it for this lecture. We will meet in the next lecture. Thank you.